ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ ரொம்பவே சர்ப்ரைஸ். எப்போயுமே நாளைக்கு மார்னிங் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ மகாநதியில் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா நம்ம யமுனா அண்ட் நவீனோட மேரேஜ் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த சமயத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விஜய் டெலிவிஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சொல்லவே வார்த்தை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு போஸ்ட் தான். ஸோ நம்ம விஜய் அண்ட் காவேரி 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு சீக்வன்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம விஜயும் காவேரி, அதாவது காவேரி வந்து அவங்க மேலே இருக்க தப்பு இது பண்ணி கட்டிப்பிடிச்சி வந்து அவங்க சாரி சொல்லுவாங்களே என்னன்னு தெரியல. பட் அதை பார்க்குறதுக்கே ரொம்பவே வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பிகாஸ் இது வரைக்கும் வந்து நம்ம விஜய் யமுனாக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் தனியான ஸ்பேஸ் வந்து அங்கே இல்லை. ஸோ கண்டிப்பாக அவங்களோட ரூமு, அந்த ஒரு சீக்வன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹைப்பாக இருக்குது. என்ன நடக்க போகுது, என்ன ப்ரொமோ போட போகிறாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோ நல்லா ஷேர் பண்ண முடியாதுங்க. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயுமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோட்டோவை. பிகாஸ் காப்பிரைட் இஷ்யூ வந்தாலும் வரும். ஸோ அதனால் அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணல. பட் அந்த 2 பேரும் இந்த காஸ்டியூமில் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா, சேம் காஸ்டியூம் தான், மேரேஜ் காஸ்டியூமில் தான் இருக்காங்க. ஸோ அதாவது அவங்க ரூம் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துலேருந்து ஒரு சூப்பரான ஒரு சீக்வன்ஸ் வந்து காத்துட்ருக்கு. எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு, உண்மையிலே இது வந்து எடிட்டிங்காக இருக்குமா இல்லை உண்மையிலேயான சீக்வன்ஸை எப்படி அதுக்குள்ளே. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு சீனுக்குமே இது நைட் வந்து ஒரு ஸ்னீக் பிக் மாதிரிலாம் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதிலே வந்து ஸ்னீக் பிக் அப்படிங்கிற மாதிரியுமே போட்டிருந்தாங்க. ஸோ வீக்காக அந்த கப்பலுக்கு ஒரு வேறு லெவல் ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இப்படி ஒரு இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சேனலுக்கே தெரிஞ்சிருக்குங்கும்போது ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து வைப் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எதிர்பார்க்காம அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு அதே ஹாப்பினஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தூக்கமே வராது போல் கண்டிப்பாக நைட் ஃபுல்லாக.